ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு எரித்ரோசின் சொல்கிற ஒரு வேதிப்பொருளை பற்றி நான் இன்றைக்கி கொஞ்சம் பேச போகிறேன். இது நான் இன்றைக்கி பார்த்ததில் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டில் அந்த எரித்ரோசின் அந்த வேதிப்பொருளோட பேர் இருந்துச்சு. உடனே நான் கூகுள் பண்ணி எரித்ரோசின் அப்படின்றது என்னன்றதை பார்த்தேன். அந்த எரித்ரோசின் இந்த சைட் எஃபெக்ட்னு நான் சர்ச் பண்ணதில் எனக்கு ரிசல்ட் இதுதான். சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த பிஸ்கட் கொடுக்குறதால அவங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆகுவாங்க. அப்போ எங்களோட சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க, ஓடுவாங்க, பாயுவாங்க, அவங்களுக்கு அந்த கிரகிக்கிற தன்முண்டிக்காது. அது மாதிரியான ஒரு சைடு எஃபெக்ட் ஒன்று காணப்படும். சின்ன பிள்ளையோட கண்ட்ரோல் பண்ணிடலாம். சரி, இது ஒரு கொஞ்சம் சின்ன நேரம் ஈக்கும், அதோடு ஓகே. அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா தைராய்டு இஷ்யூஸ். தைராய்டில் என்னோட கழுத்தில் தெரியும், கழுத்தில் ஒரு சின்ன சுரப்பி இருக்குது, தாக்கி சொல்கிற தைராய்டு கிளாண்ட் சொல்லி. அந்த தைராய்டு கிளாண்டில் இந்த வேதிப்பொருள் என்ன செய்யுதுன்னு சொன்னாக்க, தைராய்டு சுரக்கிறதுக்கு தேவையான ஹோமோனை அது டிஎஸ்ஹெச் அதை ஸ்டிமுலேட் பண்ணி தைரோக்சின் சுரப்பியில் ஆக்ட் பண்ணி அந்த ஹோமோனை சுரக்கிறது அதிகரிக்குது. அதே நேரம் தைராய்டில் டியூமர் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறையும் ஏற்படுத்துது. அதே போல் சின்ன புள்ள பெரிய ஆட்கள் இது சைடு எஃபெக்ட் 2 பேருக்கும் தான். அதே போல் பிரெயின் டிஷ்யூலையும் இது டேமேஜை ஏற்படுத்துது. அப்போ இந்த பிஸ்கட்டை அளவுக்கு அதிகமாக எடுத்தாலோ இல்லைன்னா ஒரு லாங் டைமுக்கு தொடர்ந்து எடுத்தாலோன்னு சொன்னால் பிள்ளைகள்கிட்டையும் பெரிய ஆட்கள்கிட்டையும் இதில் பாதிப்புகள் ஏற்பட சாஞ்சிக்குது. இப்போ யூஎஸ்ஏ யூரோப்பியன் கண்ட்ரியில் இந்த எரித்ரோசின்ற வேதிப்பொருளை பேன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் இது 100 ரூபா கொடுத்த ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்குகிறோம்னு சொன்னால் அதில் இந்த வேதிப்பொருள் இருக்குது. இதில் பயன் என்னான்னு சொன்னாக்க ஒன்றும் இல்லை, அந்த பிஸ்கட்டுக்கு கலரிங்காக இந்த டையை யூஸ் பண்ணுறாங்க.